Hi, hello friends, வணக்கம். வெல்கம் டு பென்சில் குச்சி சேனல். நம்ம புது கேஸ் ஸ்டவ் வாங்க போகிறோம் அப்படின்னா நமக்கு என்ன தோணும்னா ஆல்ரெடி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வச்சுருந்தாங்க அந்த தடவை வந்து கிளாஸ் டாப் வாங்கிக்கலாம் அப்படின்னு தோணும். இல்லை கிளாஸ் டாப் வச்சுருந்தோம்னா அதை விட ஸ்டைலிஷாக ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினப்போம். நான் புது கேஸ் ஸ்டவ் வாங்க போகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் வந்து இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு வாங்கினேன். ஃபஸ்ட் ஒன் வந்து நம்மளுடைய கிச்சன் கவுண்டர் டாப்பு. அந்த சைஸுக்கு ஏற்றாப்படி நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் சைஸ் வந்து பார்த்து வாங்கணும். செகண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ்வோட பாடி மெட்டீரியல், அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலா இல்லை கிளாஸ் டாப்பா, இது ரெண்டில் எது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து சூஸ் பண்ணணுங்க. நான் புது கேஸ் ஸ்டவ் வாங்க போகிறேன் அப்படின்னு எங்கள் சிஸ்டர்கிட்ட சொன்னப்போ அவங்க சொன்ன ஒரு ஃபீட்பேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நெய்பர் வீட்டில் வந்து கிளாஸ் டாப் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஓவர் ஹீட் ஆகி என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கிளாஸ் வந்து வெடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேஸ் ஸ்டவ் தாங்க வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பர்னர், ஆல்ரெடி நான் 3 பர்னர் வச்சு யூஸ் பண்ணேன். அது வந்து குயிக்காகவே எனக்கு வேலை முடியும். அது மாதிரி இப்போ ஒரு பர்னர்லேருந்து 6 பர்னர் வரைக்கும் கேஸ் ஸ்டவ் இருக்குது. நம்ம ஃபேமிலியில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க அதுக்கு தகுந்தாப்படி நம்ம பர்னரோட எண்ணிக்கை பார்த்து வாங்கணுங்க. இப்போ 2 பேர் 3 பேர் இருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு 2 பர்னரே இனஃப். 6 7 8 பேர் இருந்தாங்க அப்படின்னா நம்ம 3 பர்னர் வச்சு வாங்கலாம். இல்லை எனக்கு குயிக்காக வேலை முடியணும், டைம் சேவ் ஆகணும், நாங்கள் 2 பேர் இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம 3 பர்னர் வச்சே நம்ம சூஸ் பண்ணலாங்க. நான் நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தேன் அப்படின்னா நமக்கு கேஸ் பைப்பு வந்து நம்ம ஜாயின் பண்ணுவோம்ல ஸ்டவ்வோட, அது வந்து சைடில் இருக்கிற மாதிரி பார்த்துட்டேன். எந்த ஸ்டவ்வில் வந்து பேக் சைடு இருக்குது அந்த கேஸ் டியூப் வந்து நம்ம சொருகிற இடம். அதனால் நம்ம கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணுறப்ப என்ன செய்வோம்னா அப்படியே கேஸ் ஸ்டவ்வை மேலே தூக்கிட்டு அடியில் அப்படியே க்ளீன் பண்ணுவோம். அப்போ அந்த பின்னாடி இருக்கிற அந்த டியூப்பு வந்து அமுங்கும். அதனால் வந்து ஏதாச்சும் ஆயிரும், அடிக்கடி நம்ம செய்கிறப்ப ஏதாச்சும் டேமேஜ் ஆயிரும் அப்படின்ட்டு நான் வந்து இது மாதிரி வந்து சூஸ் பண்ணலை. சைடில் இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம கவுண்டர் டாப்லையுமே சைடில் தான் அந்த ஹோல் இருக்கும். இப்போ நம்மளுடைய கேஸ் ஸ்டவ்வை பின்பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னா கேஸ் பைப் லைன் கொடுத்துருப்பாங்க. அது ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரியும் கொடுத்துருப்பாங்க, இல்லை இது மாதிரி வளைஞ்சு போகிற மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. இது வந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இது வந்து கேஸ் போகிறதுல ப்ராப்ளம் வருமோ அப்படின்ட்டு நான் வந்து அந்த நேராக போகிற இருக்க பைப்பை தான் நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் என்ன கேஸ் ஸ்டவ் வாங்கியிருக்கேன்னு சொல்கிறேங்க. ப்ரீத்தி எம்பர் 3 பர்னர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேஸ் ஸ்டவ் தாங்க வாங்கினேன். இந்த ஸ்டவ்வை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது வந்து கன்வீனியன்ட்டானது. அதுக்கப்புறம் ப்ளூ ஃப்ளேம் கொடுக்கும். அதுக்கப்புறம் கேஸை வந்து சேவ் பண்ணும், லாங் லைஃபாக, ஃபாஸ்ட்டாக குக் ஆகுமா, இது மாதிரி 7 டிலைட்ஃபுல் ஃபீச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் வந்து இதுக்கு ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறாங்க. இப்போ நான் 4 பர்னர் வச்ச கேஸ் ஸ்டவ் சூஸ் பண்ணலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பாத்திரம்லாம் வைக்கிறப்ப கொஞ்சம் இடிக்கிற மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா பின்னாடி இருக்க பாத்திரத்தில் நம்ம ஏதாச்சும் சாப்பாடு கிண்டணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன செய்யணும்னா ஒரு ஸ்டூல் போட்டு ஏறி நின்று அதுக்கப்புறம் தான் கிண்டுற மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து அதை சூஸ் பண்ணலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 பர்னர் வச்ச கேஸ் ஸ்டவ்லேயுமே நம்ம என்னென்னா வாரத்துக்கு ஒரு தடவை எப்படியாச்சும் சூடு வாங்கிடுவோம். நிறைய வீரத்தழும்புகள் வேறு இருக்குது. இப்போ 4 பர்னர் வச்ச ஸ்டவ்வில் வந்து நம்ம டைம் சேவ் ஆகிறதுக்காக தான் நம்ம அதை சூஸ் பண்ணுவோம். ஆனால் அது வந்து ப்ரீ பிளான்டாக இருந்தால் தான் அந்த 4 பர்னருக்குமே நம்ம வேலை கொடுக்க முடியும். இப்போ கேஸ் ஸ்டவ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கும் கிளாஸ் டாப்புக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்க்க புதுசு மாதிரியே இருக்கும் ரொம்ப வருஷத்துக்கு. அதாவது கிளாஸ் டாப்பு க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி தான், ஆனால் பார்த்து பண்ணணும். ஓவர் ஹீட்டாக இருக்கிறப்ப நம்ம க்ளீன் பண்ணிடக்கூடாது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து என்னென்னா அந்த ஷைனிங் கொஞ்ச நாள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஷைனிங் மட்டும் இதாயிரும். இதுவுமே வந்து நமக்கு க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். நான் 2 ஷாப்பில் செக் பண்ணிவிட்டு எது பெட்டர் அப்படின்னு பார்த்துட்டு தான் வாங்கினேன். ஃபஸ்ட்டு ஒன்னில் வந்து 3 பர்னர் வச்ச ஸ்டவ்வு வந்து 5000 சம்திங் சொன்னாங்க. ஆனால் வந்து அது வேறு பிராண்டு. இது வந்து இந்த இதில் வந்து ப்ரீத்தி வந்து 4600 சம்திங் சொன்னாங்க. ஆன்லைன்லையுமே அவ்வளோதான் போட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் பேசி 4000 ருபீஸ்க்கு வாங்கினோம். நம்ம எவ்வளோ ப்ரைஸ் போடுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த கேஸ் ஸ்டவ்வில் வந்து ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆல்ரெடி வாங்கின ஸ்டவ்வில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம சின்ன பாத்திரம்லாம் வைக்கிறதுக்கு அந்த சதுரமாக ஒரு சின்ன ஒரு பேன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஸ்டாண்ட் ஆட்டம் கொடுத்துருப்பாங்க. பட் அது இதில் கொடுக்கல. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம பர்னர் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஊசியாட்டம் ஒன்று கொடுப்பாங்கல்ல, அது மாதிரியும் இது கொடுக்கல. நெக்ஸ்ட்டு வேறு என்ன இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட லெக்கு, இதில் வந்து அந்த 4
லெக்குமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ரப்பரில் கொடுத்துருந்தாங்க. அந்த ரப்பருமே வந்து என்ன சொல்கிறது, ஓரளவுக்கு பரவலாமல் இருந்துச்சு. கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேன் ஸ்டாண்ட் நல்லா வெயிட்டாகவே கொடுத்துருந்தாங்க. அந்த பழைய மாடல் அதுங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஷைனிங்காக ஏதோ ஒரு பெயிண்ட் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க போல இருக்குது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பர்னர் டைப்பு. பர்னரில் வந்து அலுமினியமும் இருக்கும், பித்தளையிலையும் இருக்கும். பித்தளையிலங்கிறப்ப பார்த்தா அந்த கோல்டன் லுக்கு பார்க்க நல்லாயிருக்கும். ஃபாஸ்ட்டாக வந்து குக் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. பெஸ்ட்டு வந்து இந்த பிராஸ் டைப்பில் இருக்க பர்னர் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்டு தாங்க. 3மே ஒரே சைஸில் தான் இருந்துச்சு. இதில் வந்து ஒரு பிளேட் மட்டும் எனக்கு கரெக்டாக போய் ஃபிட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்ததை விட எனக்கு லைட்டாக கொஞ்சம் வெயிட் குறைஞ்ச மாதிரி தெரிஞ்சிச்சு. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஸ்டவ்வில் எப்படின்னா அந்த பின்பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் பைப்பு வந்து நான் நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே வளைஞ்சு நெளிஞ்சு இல்லாமல் இப்படி தான் இருக்குது இந்த ஸ்டவ்வில். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நேராக ஒரு பைப் போகுது பார்த்தீங்களா, அது வந்து நம்ம அலுமினியத்தில் இல்லாமல் பித்தளையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்க சொன்னாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட நாபு. இது வந்து கொஞ்சம் வெளியில் தள்ளியிருந்த மாதிரி இருந்துச்சு. என்னுடைய பழைய அந்த ஸ்டவ்வில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் அந்த இதில் புஷ் அப்படின்னு எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து நைட் க்ளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம நைட்லேயுமே வந்து இருட்டில் இருக்கிறப்ப நமக்கு அந்த சிம்மில் வச்சுருக்கோமா இல்லை ஆஃபில் இருக்கா ஆனில் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த இது கொடுத்துருக்காங்க. நைட்டில் வந்து நமக்கு தெரியும் அப்படின்னு. பட் அது என்ன அப்படின்னா பிளாஸ்டிக்கில் இல்லை, பேப்பரில் இருக்குது. எனக்கு வந்து அது வெளியில் பாக்ஸை விட்டு வெளியில் எடுக்கிறப்பே அந்த பேப்பர் வந்து எனக்கு கீழே வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் எடுத்து அதில் ஒட்ட வச்சுருக்கேன். நம்ம தண்ணியை வச்சு வாஷ் பண்ணுறப்ப அது கண்டிப்பாக வந்து உறிஞ்சிரும். வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சைடில் வந்து நமக்கு அந்த லைட்டர் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம எங்கேயாச்சும் வச்சுட்டு தொலைவிக்கிட்டு இருப்போம். ஸோ கடைசியில் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த இதிலே வந்து நம்ம லைட்டரை வந்து ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஃபஸ்ட் டைம் நான் வந்து பற்ற வச்சுட்டு சரி பால் வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பற்ற வச்சேங்க. வச்சுட்டு பாலை எடுக்கிறப்ப நமக்கு அந்த சட்டி வந்து அந்த பேன் ஸ்டாண்டோட ஒட்டிக்கிச்சு. அந்த ஃபஸ்ட் டைமு அந்த பெயிண்ட் இருக்கிறதுனால அப்படி ஒட்டிக்கிச்சு போல இருக்குது. அப்புறம் கீழே பேன் ஸ்டாண்டை வந்து நான் டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் பாத்திரத்தை மேலே எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. இது வந்து ஒரு 2-3 டைம்ஸ் நம்ம இது மாதிரி வச்சு எடுக்கிறப்ப தான் கொஞ்சம் ரெகுலர் ஆகுது. உங்களுக்கும் இது மாதிரி ஃபஸ்ட் டைம் வந்து இப்படி ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பெரிய பாத்திரம் 3 வந்து நான் செட் பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் இடிக்குதா இல்லையா அப்படின்ட்டு. அந்த 2 பர்னருக்குள்ள கேப்பு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப கேப்பெல்லாம் விடலை. பரவாயில்லாமல் 2மே வந்து நமக்கு உரசாதபடி தான் இருக்குது. அதே மாதிரி இந்த 2 பாத்திரம் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து இதாகிற மாதிரி இருக்குது. இது நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். நமக்கு மாற்றி வச்சு பார்க்குறப்ப நமக்கு கேப்பு கிடைக்குதா அப்படின்ட்டு. இப்போ மாற்றி வைக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா 3 பாத்திரத்துக்கு இடையிலையும் நல்லாவே கேப் கிடைக்கிது. ஆனால் அந்த பிரியாணி அது மாதிரி செய்கிறப்ப நம்ம பெரிய பாத்திரம் வைக்கிறப்ப அது கொஞ்சம் லைட்டாக இடிக்கிற மாதிரி தோணும். இந்த கேஸ் ஸ்டவ்வோட அந்த டாப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின்லெஸ் பாடி தாங்க. நமக்கு வந்து க்ளீன் பண்ணுறப்ப அப்படிலாம் எந்த ஒரு காயமும் ஏற்படுத்தாதபடி தான் கொடுத்துருந்தாங்க. இது ஃபைன், நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் பண்ணுற லைக்கும் கமெண்ட்டும் எங்களுக்கு வந்து மோட்டிவேட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.